பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோடு கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 70வது அதிகாரம் 4வது வசனம். உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஆமீன். என்னமா, தேவனை தேடுற ஜனங்கள் எப்பொழுதும் தேவனுக்குள்ளாக மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கட்டும்னு தாவீது பக்தர் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, தேவனுடைய அந்த ரட்சிப்புல அவங்க விரும்புறாங்க இல்லையா, தேவனுடைய ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர், தேவனோட ரட்சிப்பு வேணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ, ஒன்று சொல்லணுமா, என்ன தெரியுமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்னு நீங்க நாள் முழுவதும் சொல்லி பாருங்களேன். என் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், என் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க எந்தெந்த வேலைகள் செய்யறீங்களோ யாராவது உங்களை பாராட்டுச்சே சொல்லுங்க, என் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்னு. அப்படி சொல்றச்சு என்னவா, அந்த ரட்சிப்பு நிச்சயமா உங்களை தேடி வரும். அந்த ரட்சிக்கிற தேவன் உங்களை ரட்சிப்பாரு. நீங்க கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் மகிழ்ந்து களி கூற முடியும். நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேதத்துல சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்கள் எப்பொழுதும் ஆண்டவர் உமக்குள்ளாக மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்க உதவி செய்யுங்க ராஜா. அவர்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், ஆண்டவர் எந்த காரியங்கள் எப்படி இருந்தாலும், உம்மை தேடுகிற பிள்ளைகள் எப்பொழுதும் உமக்குள்ளாக மகிழ்ந்து சந்தோஷமா இருக்க நீர் கிருபை பாராட்டுவதற்காக நன்றி. அது மாத்திரம் அல்ல ராஜா, உங்களுடைய ரட்சிப்பில் பிரியப்படுகிற ஜனங்கள் யாரெல்லாம் இன்னும் எங்க குடும்பத்துல ரட்சிப்பு உண்டாகல, இன்னும் எங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படலைன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் உமக்கே துதிகன மகிமையை செலுத்த இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.